அன்பு சகோதர சகோதரிகளே, ராகுகேது பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பான்னு பார்க்கலாமா? அழகுக்கு மறு பெயர் பெண்ணா அப்படின்னு பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அழகிகளாக இருப்பா, ஆண்களாக இருந்தாலும் உயரமாக சிவப்பாக ஸ்டைல் கண்ணாடிலாம் போட்டுட்டு சுருட்டு முறையாக அப்படியே சூப்பராக நல்லா இருப்பா பார்க்குறதுக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் வயதானவர்களாக இருந்தால் கூட கச்சிதமாக உடை உடுத்தி கச்சிதமாக முக அழகெல்லாம் பராமரித்து பார்க்கறதுக்கே ஜொலிப்பாக இருப்பாள், ரொம்ப அழகாக இருப்பாள், நல்ல அறிவாளிகளாக இருப்பாள், விடாமுயற்சியோடு எந்த ஒன்றுத்தையும் செஞ்சு முடிப்பாள். அந்த மாதிரியான நல்ல குணங்கள்லாம் இருக்கும். அந்த கண்களும் மூக்கும் அந்த பளிச்சுன்னு அந்த லக்ஷ்மீகரமான ஒரு நல்ல ஒரு அழகை அது காட்டும். அதே நேரத்தில் இவர்களுக்கு யாரும் இவளை ஒன்றும் கொஞ்சோண்டு கூட குறை சொல்லிடக்கூடாது. அப்படி குறை சொல்லிட்டா உடனே புச்சுக்குன்னு அப்படியே மனசு கஷ்டமாயிட்டு ஆக்கின்றுவா. அதனால் யாரும் ஒன்றும் தப்பு சொல்லாத அளவுக்கு அவள் நடந்துப்பாள். ஆனால் தப்பு சொன்ன அப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு அவள் என்ன பண்ணிவிடுவா, கொஞ்ச நாள் சோர்ந்து போயிடுவா. ஆனால் இவள் நல்ல உழைப்பாளிகள், நல்ல அறிவாளிகள், நல்லா குடும்பத்தின் பேர்லேயும் கணவன் பேர்லேயும் சுற்றத்தார்கள் பேர்லேயும் நிறைய ஆசாபாசம் உடையவர்கள். மாமியார் கூட அம்மா மாதிரி பாசம் காட்டுருவா இவள். அப்படி ஒரு பாசத்தோடு நடத்துவா, குடும்பத்தை ரொம்ப சீராக நடத்துவா. இவர்களுக்கு இந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மனசுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடிய இப்படி போய் சொல்லிட்டாளே, இப்படி போய் என்ன போய் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு உண்டானவா இல்லை இவா. அது எதுவோ சொல்லப்பட்டது, அவ்வளோதான். அதனால் அந்த மன அழுத்தத்தெலாம் தூக்கி போடலாம், சரியா? இப்போ அந்த மன அழுத்தங்கள் நீங்கும். மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு வரப்போகிறதுனால மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நல்ல செயல்களெல்லாம் இப்போது நடக்க போகிறது. இவள் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தாலுன்னா நல்ல இடத்துல தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை சட்டக்குன்னு கிடச்சிடும். இப்போது அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். யூடியூப்பில் சொன்னால அந்த கல்யாணி மாமி உடனே கிடச்சிடுது அப்படின்னு சொன்னோம். அந்த அளவு சட்டக்குன்னு இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளேயே கூட கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கல்யாணமாகி ஒருத்தர் பிரிஞ்சிருது பாப்பாவும். அவள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல டயங்கள் இப்போது வந்துட்டுருக்கு. நல்ல பாக்கியம் ஏற்படுறது, குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இப்பொழுது இருக்குது. மாணவர்களாக இருந்தாக்க அவர்களுடைய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் இப்போ ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச நல்ல செயல்கள் எல்லாத்தையும் இந்த ராகுகேது பயிற்சியில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எப்போதுமே துர்க்கை அம்மனையும் பிள்ளையாரப்பாவையும் வணங்கிட்டு வரது வழக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும்.